ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்ம சிங்கப்பூர்லேருந்து சென்னைக்கு கிளம்ப போகிறோம். நாம் போகிற ஃப்ளைட்டு பார்த்திங்கன்னா ஸ்ரீலங்கன் ஏர்லைன். ஸோ சிங்கப்பூர்லேருந்து கொலம்போ போயிட்டு கொலம்போலேருந்து சென்னைக்கு போகிறோம். வாங்க நம்ம சிங்கப்பூர் நைட் வியூவை பார்த்துக்கிட்டு ஏர்போர்ட்டுக்கு போகலாம். இந்த சிங்கப்பூர் ஏர்போர்ட்டோட பேர் பார்த்திங்கன்னா சாங்கி ஏர்போர்ட். இந்த ஏர்போர்ட் பார்த்திங்கன்னா வேர்ல்டு பெஸ்ட்டு ஏர்போர்ட்டில் இதுவும் ஒன்று. இந்த ஏர்போர்ட் நடுவில் பார்த்திங்கன்னா உலக புகழ்பெற்ற ஜொல் என்ற நீர்வீழ்ச்சி, அதாவது ஆர்டிஃபிஷியல் நீர்வீழ்ச்சி ஒன்று இருக்குது. எங்களது பார்த்திங்கன்னா ரோ 2. ஸோ ரோ 2 எங்களுக்குன்னு பார்த்து நாங்கள் அங்கே போனோம். கேட் நம்பர் 11A கிளம்பிட்டோம். இங்கே பொறுத்தவரை இமிக்ரேஷன் பொறுத்தவரையும் ஆட்டோமேட்டிக் தான். ஜஸ்ட்டு நம்ம பாஸ்போர்ட்டை டேப் பண்ணணும், அண்டு கேமராவை பார்க்கணும், கைரேகை வைக்கணும், வேறு ஒன்றுமே இல்லை. ஈஸி தான். கொஸ்டின்ஸும் எதுவும் கேட்க மாட்டாங்க. இந்த ஏர்போர்ட் பார்த்திங்கன்னா 1975 கட்ட ஆரம்பித்து 1981 கட்டி முடிக்கப்பட்டது. ஜூலை 1 ஓப்பன் பண்ணாங்க. நடக்கிறதுக்கு ஸோ ட்ரெயினும் இருக்குது. ட்ரெயினும் நம்ம வந்து ஆக்சஸ் பண்ணிக்கலாம். ஸோ ட்ரெயினும் இருக்குது. எங்களோட கேட் நம்பர் பார்த்திங்கன்னா A12. எங்களோட ஃப்ளைட் டைமிங் பார்த்திங்கன்னா 9:45. ஸோ பார்த்திங்கன்னா சிங்கப்பூர் ஏர்லைன் இருக்குது. எல்லாரும் சேர்ந்து தான் வரும். நம்ம சென்னையிலேருந்து மலேசியா போன ஸ்ரீலங்கன் ஏர்லைனில் டிவி இருந்தது. பட் இந்த ஸ்ரீலங்கன் ஏர்லைனில் டிவி இல்லை.
சிங்கப்பூர் சென்னை கனெக்டிங் ஃப்ளைட்டுன்றனால போர்டிங் பாஸ் பார்த்திங்கன்னா 2 போர்டிங் பாஸுமே நமக்கு சிங்கப்பூர்லேயே கொடுத்துருவாங்க. செகண்ட் போர்டிங் பாஸில் பார்த்திங்கன்னா கேட் நம்பர் இருக்காது, பட்டு அந்த ஃப்ளைட்டோட நம்பரை வச்சு நம்ம கண்டுபிடிச்சிக்கலாம். ஸோ ஸ்ரீலங்கன் ஏரில் நான் நான்வெஜ் செலக்ட் பண்ணேன். எனக்கு பார்த்திங்கன்னா ஃப்ரூட் சாலட்டு, ஒரு கர்டு, அப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு ஆரஞ்சு ஜூஸு, சிக்கன் ஃபுட்டு வாங்கியிருந்தேன். அப்புறம் வந்து ஒரு டீ பார்த்திங்கன்னா நம்மளே போட்டு குடிச்சிக்கலாம். ஸோ அதுவும் நல்லாவே இருந்தது. அந்த சிக்கன் மீலும் நல்லாவே இருந்தது. ஸோ ஃபிஷ் மீல் வேணுனாலும் வாங்கிக்கலாம், பட் நான் வந்து சிக்கன் மீல் தான் வாங்கியிருந்தேன். ஸ்ரீலங்கன் ஏரில் பார்த்திங்கன்னா பீரும் இருக்குது. ஸோ நான் குடிக்கல, ஜஸ்ட்டு ஷோ பண்ணுறதுக்காக காட்டுறேன். ஸ்ரீலங்கன் லேண்டிங் ஆகும்போது பார்த்திங்கன்னா செம மழை. ஸோ ஸ்ரீலங்காவிலேயே ரொம்ப மழையாக தான் இருந்தது. ஸோ ஸ்ரீலங்கன் ஏர்லைனில் பார்த்திங்கன்னா ஃபுட்டு, ஆல்கஹால் எல்லாமே ஃப்ரீ தான். ஸ்ரீலங்கன் ஏர்போர்ட் தான். போன தடவை கொலம்போ ஏர்போர்ட்டுக்கு வரும்போது நைட்டில் வந்தோம். ஸோ இந்த தடவை பகலில் வந்தோம். ஸோ பகலில் பார்த்திங்கன்னா ரொம்ப நல்லாவே இருந்தது. ஸோ நம்மளோட ஃப்ளைட் நம்பரை வச்சு நம்ம கேட் நம்பரை கண்டுபிடிக்கலான்னு சொன்னோம் இல்லையா. நம்மளோட ஃப்ளைட் நம்பர் பார்த்திங்கன்னா UL 127. ஸோ டிஸ்பிளேயில் பார்த்தீங்கன்னா UL 127, கேட் நம்பர் 12 இருக்குது. ஏர்போர்ட் பார்த்திங்கன்னா நல்லா மழை பெய்கிற மாதிரி இருக்குது. ஸோ நல்லா க்ளவுடாக சூப்பராக இருக்குங்க. இப்போ ஒரு ஃப்ளைட் டேக் ஆஃப் ஆக போகுது. ஒரு ஃப்ளைட்டு பார்த்திங்கன்னா இப்போ டேக் ஆஃப் ஆகிட்டு இருக்கு. சூப்பராக டேக் ஆஃப் ஆகுது பாருங்கள். போர்டிங் முடிச்சுட்டு நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நாங்கள் ஃப்ளைட்டுக்குள்ளே போனோம். ஸோ ஃப்ளைட்டில் வந்து பார்க்கும்போது ஸ்ரீலங்காவோட தேசிய கொடி பறக்குது பாருங்கள். சரியாக தெரியல. Prego. ஃப்ளைட்டு மேகத்துக்குள்ளே போகிறனால பயங்கரமாக ஷேக் ஆகிட்டே போயிட்டு இருந்தது.
இந்த ஃப்ளைட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு பஃப் கொடுத்துருந்தாங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா சல்சா பிஸ்கெட் கொடுத்தாங்க. இந்த சென்னை ஏர்போர்ட்டு பார்த்திங்கன்னா 1910 கட்ட ஆரம்பித்து 1930 காலகட்டத்தில் முடிச்சிருக்காங்க. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா இங்கே இமிக்ரேஷன் பொறுத்தவரையும் ரொம்ப ஈஸியாக தான் இருந்தது. ஜஸ்ட்டு சும்மா ஒரு கேள்வி தான் கேட்டாங்க, எங்கே போயிட்டு வரீங்க அப்படின்னு. நான் டூர் போயிட்டு வரேன்னு சொன்னேன். ஓகே அப்படின்னு சொன்னாங்க, அவ்வளோதான். ஸோ சிங்கப்பூர், மலேசியா, தாய்லாந்து இந்த ட்ரிப்பு பொறுத்தவரையும் நல்லாவே போய் முடிஞ்சுது. ஸோ உங்களை நெக்ஸ்ட்டு ட்ரிப்பில் மீட் பண்ணுறேன். பாய்.